ஹலோ எவ்ரிவன், நான் மிஸ்டர் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரோடைய அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மிஷனை பத்தி தான் பேச போறோம். ஓகேவா? அதாவது இஸ்ரோடைய பல நாள் கனவு திட்டத்தை ஒரு மிஷனை பத்தி தான் பேச போறேன். இஸ்ரோ நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதாவது சந்திராயன் 1, இப்போ சந்திராயன் 3, மங்கள்யான், இது போல நிறைய மிஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா விண்வெளிக்கு மனிதன் அனுப்பிச்சு எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணது கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட் ஆனா அது முறியடிக்கிற விதமா இப்ப இஸ்ரோ ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்ப இந்தியன் ஆஸ்ட்ரோனட் யாருமே ஸ்பேஸ் டிராவல் பண்ணது இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட கேட்பீங்க. பட் ஆனா இந்தியன் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட் டிராவல் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸுக்கு. பட் ஆனா இந்தியாவுடைய லான்ச் வெஹிக்கிள் மூலமா யாரும் போனது கிடையாது. ஸோ ராகேஷ் சர்மாவா இருக்கட்டும், சுனிதா வில்லியம்ஸா இருக்கட்டும், கல்பனா சாவ்லாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்பேஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் இஸ்ரோ வெஹிக்கல்ல யாருமே டிராவல் பண்ணது கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா, ஸோ இவங்க கூட தான் இணைந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் டிராவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இஸ்ரோ ஒரு விண்வெளிக்கு மனிதன் அனுப்பிச்சு ஒரு மிஷனை வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த மிஷன் வந்து பேர் வந்து தான் பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷன். ஓகேவா? ஸோ இந்த ககன்யான் திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் முழுக்க வந்து பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ககன்யான் மிஷன். ஸோ இந்த ககன்யான் மிஷனுடைய ஒரு ஒர்க்கிங் எப்படி இருக்க போகுது, அதாவது இதோடைய வேலை எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமா வந்து சொல்லிடுறேன். இப்போ பூமியில இருந்து இந்த ககன்யான் மிஷன் டிராவல் பண்ணி மேல விண்வெளியில ஆர்பிட்ல போய் பிளேஸ் ஆக போகுது. ஓகேவா? மீண்டும் அதோடைய ஒர்க்கிங் டைம் முடிஞ்ச உடனே மீண்டும் என்ன ஆகும் அப்படின்னா பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதோடைய பேசிக்கா இது வந்து இப்படிதான் ஒர்க் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இந்த ககன்யான் மிஷத்துல எத்தனை பேர் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாங்க. ஸோ இது எங்க போய் பிளேஸ் ஆக போகுது அப்படின்னா லோயர் எர்த் ஆர்பிட். ஓகேவா? அதாவது விண்வெளியில புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல தான் இது போய் பிளேஸ் ஆக போகுது இந்த ககன்யான் மிஷன். ஸோ அதோடைய லைஃப் டைம் ஒர்க்கிங் டேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 to 5 days தான். ஸோ அது மீண்டும் அதோடைய ஒர்க் டேஸ் முடிஞ்ச உடனே மீண்டும் என்ன ஆக போகுதுன்னா பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், சாஃப்ட் லேண்டிங். ஸோ அது எங்க லேண்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க பே ஆஃப் பெங்கால் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல தான் அந்த ககன்யான் மிஷன் அப்படின்றது மீண்டும் வந்து லேண்ட் ஆகும் பூமியில. சமீபத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 11, 2020 அன்னைக்கு நாங்க வந்து ஒரு அன்கிரியூடு ககன்யான் மிஷனை வந்து ஸ்பேஸுக்கு வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த அன்கிரியூடு ககன்யான் மிஷன் என்ன அப்படின்னா ஸோ மிஷினே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ எந்த ஒரு ஹியூமனும் டிராவல் பண்ண மாட்டாங்க. அதில் மிஷினே ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த லோயர் எர்த் ஆர்பிட் போயிட்டு மீண்டும் பூமிக்கு வர மாதிரி ஒரு மிஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா கோவிட் வந்ததால அந்த மிஷன் வந்து ஃபுல்லா டிலே ஆயிடுச்சு. பட் ஆனா இப்ப அதை வந்து லான்ச் பண்ண போறன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி மதிப்பிலான இந்த ஒரு ககன்யான் மிஷனை வந்து எதுக்காக லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இதோடைய கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த லோ எர்த் ஆர்பிட்ல ஹியூமன் ஃபிளைட் டிராவல் ஆகிறதுக்கான ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதான் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம எங்க இந்தியாவாலையும் ஒரு மிஷனை வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்சாவும் இது வந்து பார்க்கப்படுது. இந்த ககன்யான் மிஷனை விண்வெளிக்கு கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய வெஹிக்கிள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ சிங்க்ரனைஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த மிஷனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஹை வெஹிக்கிள் சேட்டலைட்டை ஈஸியா வந்து கேரி பண்ணி கொண்டு போகும். ஓகேவா? இப்போ சமீபத்தில் சந்திராயன் 3 லான்ச் பண்ண பாத்தீங்களா? ஸோ இதே ஜிஎஸ்எல்வில தான் பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, LVM Mark 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. சாலிட் ஸ்டேஜ், அதே போல லிக்விட் ஸ்டேஜ், கிரியோஜெனிக் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிட் பூஸ்டர் ஸ்டேஜ். ஓகேவா? 2 பக்கம் பூஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல லிஃப்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் ஸ்டேஜ் இருக்கும். இந்த லிக்விட் ஸ்டேஜ் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியோஜெனிக் ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத சொல்றாங்க. அந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜ் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ககன்யான் மிஷன் அப்படின்றது பிளேஸ் ஆயிருக்கு. ககன்யான் மிஷனை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு கொண்டு போகிறது இந்த GSLV லான்ச் 3 வெஹிக்கிள் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. க்ரீ எஸ்கேப்டு சிஸ்டம் சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ அந்த GSLV லான்ச் பேட்ல இருந்து லான்ச் ஆகும்போது அந்த சாலிட் பூஸ்டர்ஸ்ல இருந்து ஹெவியான பர்ன் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது ஏதாவது எமர்ஜென்சி அலர்ட் வந்தது அப்படின்னா ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கியூ எஸ்கேப் சிஸ்டம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த GSLV எங்க போகும் அப்படின்னா பூமியோடைய லோ ஆர்பிட் இடத்துக்கு தான் போக போகுது. அதாவது புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ககன்யான் மிஷன் போயிட்டு ஆர்பிட் பண்ண போகுது. ஓகேவா? அந்த ககன்யான் மிஷனுடைய சேட்டலைட் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்பிட் மாடியூல் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா சோ அதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ண போகுது. ஓகேவா? அதாவது எர்த்தை வந்து சுத்தி வரப்போகுது. அதனாலதான் இதுக்கு ஆர்பிட் மாடியூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்பிட் மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மாடியூல்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரூ மாடியூல், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மாடியூல்.
இந்த கிரியூ மாடியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டார்டிங்ஸ்ல அட்டாச் ஆட தான் வந்து எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ண போகுது. இந்த கிரியூ மாடியூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவியானிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஏவியானிக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்காக இருக்கட்டும், சோ நேவிகேட் பண்றதுக்காக இருக்கட்டும், அதாவது ககன்யான் மிஷன் சேட்டலைட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகணும் அப்படின்றத நேவிகேட் பண்றது ஃபுல்லா கீழே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல ஏதோ பிக்சரா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், சோ ஏதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணி சென்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், இந்த ஏவியானிக்ஸ் சிஸ்டம் அப்படின்றத ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கிரியூ மாடியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எர்த்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் போலவே அந்த கிரியூ மாடியூலுக்கும் உள்ள இருக்கிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆஸ்ட்ரோனட்டுக்கு ஓவர் ஹீட் ஜெனரேட் ஆகாம இருக்கிறதுக்காக அதுல தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாடியூல், அந்த கிரியூ மாடியூல சப்போர்ட் பண்ணி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மாடியூல். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த கிரியூ மாடியூல இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கணும் பாத்தீங்களா, அதுக்கு சர்வீஸ் மாடியூல் தான் காரணமா இருக்குது. ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சோலார் பேனல்ஸ் வந்து இருக்கு 2 சைடும். அது மட்டும் இல்லாம அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆவியோனிக் சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? அதாவது கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி சென்ட் பண்றதா இருக்கட்டும், அதே போல ப்ரொபல்ஷனல் சிஸ்டம், பவர் சிஸ்டம் சொல்லி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அந்த சர்வீஸ் மாடியூல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு 3 to 5 days அந்த ஸ்பேஸ் ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்ச உடனே மீண்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து லேண்ட் ஆகணும். பட் ஆனா அது எப்படி லேண்ட் ஆகுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க எர்த்தை கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆர்பிட் பண்ணிட்டு அவங்க இந்தியாவுக்கு மேல 126 கிலோமீட்டருக்கு மேல வரும்போது அந்த சர்வீஸ் மாடியூலும் அந்த கிரியூ மாடியூலும் ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஆயிடும். ஓகேவா? சோ அந்த சர்வீஸ் மாடியூல் அப்படின்றது ஆர்பிட் பண்ணிட்டு தான் இருக்கும். கிரியூ மாடியூல் வந்து மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு வந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பூமிக்கு மேல 15 கிலோமீட்டர் வரும்போது அந்த கிரியூ மாடியூல்ல இருந்து பேராஷூட் வந்து ஓபன் ஆகுது. ஓகேவா? சோ அந்த பேராஷூட் மூலமா தான் சாஃப்ட் லேண்டிங் வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ல வந்து பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்ன மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ககன்யான் மிஷன் அப்படின்றது செயல்பட போகுது. அந்த கிரியூ மாடியூல்ல டிராவல் பண்ண ஆஸ்ட்ரோனட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க சமீபத்துல பெங்களூர்ல. சோ அது என்னன்றதை சொல்றேன். பிசிக்கல் ஃபிட்னஸ், ஏரோ மெடிக்கல் ட்ரைனிங், அது மட்டும் இல்லாம சர்வைவல் ட்ரைனிங். ஸோ ஸ்பேஸ்ல எப்படிலாம் சர்வை பண்ணோம் அப்படின்றது, ஃபிளைட் சூட் ட்ரைனிங், அவங்க ஒரு சூட் போட்டிருப்பாங்க பத்தியா, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அதே போல ஃபிளையிங் ப்ராக்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ககன்யான் மிஷனோடைய அப்டேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டெஸ்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டெஸ்ட் இஸ்ரோ சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியூ மாடியூல் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கிரியூ மாடியூல் வந்து ஓஷன்ல வந்து லேண்ட் ஆகும்போது சாஃப்ட் லேண்டிங் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட் அபார்ட் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. விகாஸ் இன்ஜின் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாட்டிக் டெஸ்ட், லோ ஆல்டிடியூட் எஸ்கேப்டு மோட்டார் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம சர்வீஸ் மாடியூல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அந்த சர்வீஸ் மாடியூல் இருக்கு பாத்தீங்களா, சோ அதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம் இல்லையா? ஓகே. முக்கியமா ஃபைனலா ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க சமீபத்துல, இந்த பேராஷூட் ஹேர் டிராப் டெஸ்ட். இஸ்ரோ இந்த ககன்யான் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா ட்ரை பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது இடத்துல இருக்கும் ஒரு மனிதனை விண்வெளிக்கு கொண்டு மீண்டும் பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆனதுல. பட் ஆனா இஸ்ரோ வந்து இன்னும் அந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் யாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் சொல்லல. சோ அது அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அதை பாஸ் பண்றேன். இப்போ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அன்மேன்டு மிஷன், ஒரு மேன்டு மிஷன். சோ இதுல அன்மேன்டு மிஷன் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா சோ அதுல எந்த ஒரு ஹியூமனும் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா வந்து சிஸ்டம் கண்ட்ரோலே பண்ணும். நான் அந்த லோ எர்த் ஆர்பிட் போயிட்டு மீண்டும் பூமிக்கு வர மாதிரி. ஓகேவா? சோ இது எப்ப டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்ல டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சோ இதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரீச் பண்ணும்போது இன்னும் அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க ஸ்பேஸ்ல போயிட்டு அப்படின்றத ஃபுல் டீடைலா வீடியோ வந்து போடுவோம். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான், நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்பந்தமான நிறைய ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.